திருச்சியில் சிகிச்சையின் போது உயிரிழந்த நர்சிங் மாணவி குடும்பத்திற்கு அரசு சார்பில் உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்சியில் சிகிச்சையின் போது இறந்த நர்சிங் மாணவி சீதாலட்சுமி குடும்பத்திற்கு அரசு சார்பில் உதவி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவியின் சொந்த ஊரான புதுக்கோட்டையில் குடும்பத்தினருக்கு அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழமுதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழமுதி, ஏற்கனவே மாணவியின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமைச்சர் சார்பில் நேரடியாக வந்து ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் என்ன உதவி செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து ஏற்கனவே சக மாணவி போராட்டம் நடத்திய நிலையில் அரசு சார்பில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய விசாரணை நடத்தப்படும், பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாணவி சீதாலட்சுமியின் உடல் இன்று அவரது சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டமாநல்லூர்ல சக மாணவிகள் மற்றும் அந்த கிராம மக்களின் கண்ணீரோடு இறுதி அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பின்பு தற்போது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, அதே போல தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினாங்க. அவங்களுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு மேலாக ஆறுதல் கூறிய பின்பு அரசின் சார்பில் அந்த மாணவி சீதாலட்சுமி சகோதரி புவனேஸ்வரிக்கு தற்காலிக பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவி தாயார் கலைச்செல்விக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கியிருக்காங்க. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ், இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணை குழுவின் அடிப்படையில, அந்த விசாரணை குழு தரும் அறிக்கையின் அடிப்படையில இந்த விவகாரத்துல மருத்துவர்கள் யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதன்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தற்போது ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததன்படி மாணவி சகோதரிக்கு அரசின் தற்காலிக பணி நியமன ஆணையம் வீட்டுமனை குடும்பத்துக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முகமது பர்வேஸ் தெரிவித்திருக்காங்க. பல விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமுதி.